ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக பூ போல் கரையாமல் உடையாமல் இருக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப்பு இடியப்ப மாவு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. நான் 1.5 கப் தண்ணி சேர்த்தேன். எனக்கு 1 கப் தண்ணி தான் கரெக்டாக வந்தது. தண்ணியை அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாங்க. சூடாக இருக்கும். அதனால் அப்படியே எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை சைஸ்லையும் நீல சைஸ்லையும் நம்ம உருட்டி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சாதாங்க மாவு பிசையணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை உடையாமையும் கூட இருக்குங்க. இப்போ இது போலவே நம்ம எல்லா மாவையும் உருட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுவும் நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா தளன்னு கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் உருட்டி வச்ச உருண்டைகளை போடணும். இப்போது நான் 2 பேஜாக போட்டுக்கிறேங்க. ஒரே பேஜாக போட்டுறாதீங்க, வேகாது. இப்போ ஃபஸ்ட்டு பேஜாக போட்டுடலாம். இது நல்லா வெந்து மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற கொழுக்கட்டையை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததான் மீதி இருக்கிற கொழுக்கட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இதில் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் கெட்டியாக வரட்டுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சுங்க. ஓரளவு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போது நம்ம அடுத்ததாக வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்ட தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். இதுவுமே கொஞ்சம் கெட்டியாக வரட்டுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. அடுத்ததாக நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தண்ணி கலந்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும்.
இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுங்க. துருவின தேங்காய் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் இருக்க வேண்டாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த பால் கொழுக்கட்டை சூடாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக. ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகளில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.